யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. ஹே கைஸ், நாங்கள் ஃபேட்மேன் கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மை டாப் ட்ரேடிங் ரூல்ஸ். ரொம்ப நாள் நம்ம வந்து டெக்னாலஜி சேவ் ஆகிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் அவுட் ஆகிட்டு ரியல் கண்டென்ட்டுக்கு போவோம். ஓகேவா, நானும் பழசே போட்டு அப்போ தான் தோணுச்சு நானும் அப்டேட் ஆகலைன்னு. ஸோ நம்ம புது கண்டென்ட் போடுவோம். ஸோ என்னோடய ட்ரேடிங் ரூல்ஸ், நான் என்னென்ன ரூல்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். முதல் ரூல் என்னென்னா ஸ்டிக் டு த பிளான். அது என்ன ஸ்டிக் டு த பிளான் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ட்ரேடிங் சிஸ்டம் நான் படித்தேங்க. டெக்னாலிசிஸ் புதுசாக கிரிப்டோக்குள்ள வரும்போது நான் ஹானஸ்ட்டாக பேசுகிறேன். என்ன பண்ணுவேன், உட்காந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தேடுவேன். அப்போ டெக்னாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, 40 நிமிஷம் தான் இந்த டெக்னாலிசிஸ் வீடியோ பார்த்தா நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போவேன், 5 மினிட்ஸ் ஸ்கேல்ப் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று போவேன், இஎம்ஐ ஸ்ட்ராட்டஜி போவேன், ஆர்எஸ்ஐ போவேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் கற்றுக்கிட்டேன். ஆனால் கடைசியில் தான் தெரிஞ்சது, கற்றுக்கிறது பெருசு இல்லை, உருப்படியாக கற்றுக்கிட்டோமாங்கிறது தான் முக்கியம். அதாவது நீ 1000 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸாக கற்றுக்கிட்டியா, அது பண்ணல நான். அப்புறம் தான் கடைசி 4 மந்த்ஸாக சப்ளை டிமாண்டே எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நானாக போட்டு பார்த்து எனக்கு ப்ராக்டிக்கல், அதாவது நான் யூடியூப் வீடியோ பார்க்காம ஒரு டெக்னிக் எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா சப்ளை டிமாண்டு தான். அப்போ அதை பற்றி படிக்க ஆரம்பித்து சப்ளை டிமாண்ட் ட்ரேடிங் நல்லா வருது, ஸோ சப்ளை டிமாண்ட் ட்ரேடிங்கில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், சப்ளை டிமாண்டை வச்சுமே ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், கொஞ்சோட நமக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் ஆக்ஷனையும் சப்ளை டிமாண்ட் ட்ரேடிங்கும் கம்பைன் பண்ணி நான் எனக்குன்னு ஒரு ட்ரேடிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது பக்காவான ஒரு சப்ளை டிமாண்ட் ட்ரேடிங்கான்னு கேட்டால் இல்லை, ஒரு பக்காவான ப்ரைஸ் ஆக்ஷனான்னு கேட்டால் இல்லை. ரெண்டையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு டெக்னிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, அது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, நீங்கள் கசகசன்னு பிளான் மாற்றுறீங்கன்னா ஏன் ட்ரேட் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்னே தெரியாமல் ட்ரேட் எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு பிளானை ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. உங்களால் அடுத்த நாளே ப்ராஃபிட் பண்ண முடியலனாலும் அந்த மாத கடைசியிலையோ அந்த வருஷ கடைசியிலையோ நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. ஒருத்தர் கசன்னு மாறி கொஞ்சம் ப்ராஃபிட்டு கொஞ்சம் லாஸ்ன்னு பண்ணுறதுக்கு ப்ராப்பரான மெத்தடில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே உங்களால் ஜெயிக்க முடியும். ஓகேவா, அடுத்து மினிமம் ரிஸ்க் ரிவார்ட். அது என்ன ரிஸ்க் ரிவார்ட்னா, ரொம்ப சிம்பிள். நான் வந்து ரீசெண்டாக எத்திரியம் கிளாசிக்கில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஓகேவா, அந்த ட்ரேடு இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பேப்பர் ட்ரேடு தான். பேப்பர் ட்ரேட் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ரிஸ்க் ரிவார்ட் 4 வரைக்கும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட 5 கிடச்சிது. அது ஏன் இந்த ரிஸ்க் ரிவார்டு அவ்வளோ மேட்டராக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், 22.089. என் ஸ்டாப்பில் சிட் ஆச்சுன்னா எனக்கு $1 லாஸ் ஆகும். என் ஸ்டாப்பில் சிட் ஆச்சுன்னா எனக்கு $1 லாஸ் ஆகும். ஆனால் என் டேக் ப்ராஃபிட் அடித்தா எனக்கு $5.5 கிடைக்கும். நல்லா கேளுங்க, ஸ்டாப்லாஸ் சிட்டான $1 போகும், ஆனால் என் டேக் ப்ராஃபிட் அடித்தா $5 வரும். லாஸ் ஆனால் 1 தான், ஆனால் ப்ராஃபிட் அடித்தா 5, 1க்கு 5. ஸோ இதுதாங்க ரிஸ்க் ரிவார்ட். ரிஸ்க் ரிவார்டாக நான் எப்போவுமே மினிமம் 4 இருந்தால் தான் ட்ரேட் பண்ணுவேன். முடியாத பட்சத்தில், ஆனால் ஒரு நல்ல ட்ரேடு கண்டிப்பாக கேரண்டீடாக மேலே போகுங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் ரிஸ்க் ரிவார்டை 3க்கு வைப்பேன். 2க்கு நான் வைக்கவே மாட்டேன், 4லேயே தான் இருப்பேன். மினிமம் 4. மேக்ஸிமம் நான் 10க்கு டார்கெட் பண்ணுவேன், 8க்கு தான் என்னோடய மெயின் டார்கெட். ஏன்னா கிரிப்டோவுக்கு உங்களால் 10 வந்து சில டைம் தான் கிடைக்கும், மோஸ்ட்லி உங்களுக்கு 8 and 7 காமனாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் என் டார்கெட்டாக இருக்கும். பட் 4ங்கிறது என் மினிமம். ரிஸ்க் ரிவார்ட் நீங்கள் மினிமம் வச்சே ஆகணும். அதாவது மினிமம்னா ஒரு நல்ல டீசெண்டான லெவலில் மினிமம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபண்டு லாஸ் ஆகாது. நீங்கள் கம்மி ரிஸ்க் ரிவார்டு வச்சா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா, பட் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதில் நான் சொல்லியிருப்பேன் ஏன் ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, 1:3 வைக்கிறதுக்கும் 1:2 வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். உங்கள் ரிஸ்க் ரிவார்டு ஏற ஏற தான் உங்கள் ட்ரேடிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது எப்போயுமே நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஹேவிங் மினிமம் வின் ரேட். இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸே 50% தான் வின் ரேட் வைப்பாங்க. அதாவது 10 ட்ரேடில் 5 ட்ரேட் அவங்களே தோப்பாங்க. இது ஹானஸ்டான உண்மை. நீங்கள் எந்த சிக்னல் குரூப் போனாலும் எல்லாராலையும் கன்சிக்யூட்டிவாக ப்ராஃபிட் கொடுக்க முடியாது, கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பர்சனாக ரிச்சஸ்ட் பர்சனாக வந்துடும். பட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க வின் ரேட் வந்து 50% தான் இருக்கும். அந்த 50% வின் ரேட்டில் அவங்க அதிக லாபம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி ஒரு வின் ரேட் 50% அந்த பணக்காரங்க அவ்வளோ காசு சம்பாதிக்காங்கன்னா, ரொம்ப சிம்பிள். அவங்க ரிஸ்க் ரிவார்டை ஹையாக 1:5 10 வைப்பாங்க.
அப்போ என்ன ஆகும், ஒரே ஒரு ட்ரேட்லேயே 10 மடங்கு லாபம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸ் 5 ட்ரேட் தோத்தாலும் அவங்களுக்கு பெரிய லாஸாக இருக்காது. ஏன்னா அந்த ஒரு ட்ரேடில் 5-10 மடங்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான லாபத்தை கொடுத்துறதுனால, ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதனால தான் வின் ரேட் அவங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அவங்க ரிஸ்க் ரிவார்டு ஹையாக வைப்பாங்க. இல்லை ரிஸ்க் ரிவார்டு கம்மியாக இருக்குது ஆனால் வின் ரேட் ஜாஸ்தினா ஓகே, பிரச்சனை இல்லை. அதாவது ரிஸ்க் ரிவார்டு என்னது 1:2 தான்ப்பா, ஆனால் நான் வந்து எடுக்கிற 100 ட்ரேடுமே சக்ஸஸ்னா சூப்பர், அதுவும் உங்கள் மெத்தடு. பட் அது வந்து ப்ராக்டிக்கலாக செட் ஆகும்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அந்தளவு ஸ்கில் எல்லாம் கிடையாது. 100% வின் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அவ்வளோ சீக்கிரம் பார்க்கவே முடியாது. ரொம்ப ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸே 70, 80 தான் வைப்பாங்க. 90 மேலலாம் ரொம்ப ரேர் கேஸில் தான் உங்களுக்கு சிக்கும். ஓகேவா? ஸோ எப்போவுமே நல்லா நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து மினிமம் வின் ரேட்டு ஒரு டீசெண்டான வின் ரேட் வச்சுக்கோங்க, ஒரு டீசெண்டான ரிஸ்க் ரிவார்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஹை ரிஸ்க் ரிவார்டு வைங்க. ஒரு ட்ரேட் எடுத்தால் அந்த ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்டு மினிமம் 10 இருக்கணும், இல்லை 15 இருக்கணும். அப்போ உங்கள் வின் ரேட் 10% இருந்தால் பிரச்சனை இல்லை. இதுவே உங்கள் வின் ரேட் வந்து 90% இருக்குன்னா ரிஸ்க் ரிவார்ட் 2 வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிட்டே இருக்க போகிறீங்களே. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அடுத்த விஷயம், ஃபோக்கஸ் ஆன் ட்ரேட்ஸ். நான் ட்ரேடிங்கில் வந்து பண்ண பெரிய தப்பே, ஒரு காயினில் எடுத்தால் அந்த காயினை ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க ஒரு காயின் சொல்கிறாங்க, இவங்க ஒரு காயின் சொல்கிறாங்க, அந்த குரூப்பில் இந்த சிக்னல் வருது, இந்த குரூப்பில் இந்த சிக்னல் வருதுன்னு ஃபோக்கஸ் பண்ணி அந்த எந்த ட்ரேடுமே பார்க்காம லாஸ் ஆனதான் மிச்சம். நான் ட்ரேடிங் வந்த புதுசில் பிட்காயினில் ட்ரேட் எடுப்பேன். உடனே பிட்காயின் லைட்டாக மேலே போனோடனே டக்குன்னு கேஷ்க்கு தாவிடுவேன். அப்போ உட்காந்து கேஷில் பார்ப்பேன். ஓகே, கேஷில் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஷில் கொஞ்சோண்டு பார்ப்பேன். அப்போ கேஷ் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும், திடுதுப்புன்னு எனக்கு வந்து பிட்காயினில் ஒரு சிக்னல் கிடைக்கும். உடனே என்ன பண்ணுவேன், பிட்காயினுக்கு தாவுவேன், மறுபடியும் எத்தீரியம் போவேன். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, என்னோடய வின் ரேட் வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, என்னோடய ட்ரேடிங் சிஸ்டம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, லாஸ் தான் ஜாஸ்தியாக வந்துச்சு. ஏன்னா ஒரு ட்ரேடே என்னால் பார்த்துக்க முடியல, என்னால் எப்படி இப்போ 3-4 ட்ரேடை பார்க்க முடியும்? அப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் பெருசு இல்லை, வாரத்துக்கு ஒரு ட்ரேட் எடுத்தாலே போதும். ஆனால் அந்த ஒரு ட்ரேடு பக்காவாக வின் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இருக்கிறதே போதுங்க. ஆனால் அந்த ஒரு ட்ரேடை பிளான் பண்ணி நல்லா அனலைஸ் பண்ணி பொறுமையாக எடுங்க. ஒரு ரிஸ்க் ரிவார்டு 1:4 5 இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 10 வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. 5 இருந்தாலும் ப்ராப்பராக எடுங்க. ஏன் அப்படின்னா, நிறைய ட்ரேட் எடுத்தால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகி எமோஷனலாக அஃபெக்ட் ஆயிடுவீங்க. என்னடா இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு மனசில் தோண ஆரம்பிக்கும். ஒழுங்காக தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சின்னதாக ரெட்டு வந்துன்னு செல் பண்ணுறது, சின்னதாக நான் ஒழுங்காக தான் பை எடுத்தேன், ஆனால் அது வந்து 1% $1 லாஸ் ஆனோடனே நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் ஒரே ஒரு நல்ல குட் ட்ரேட் எடுங்க. அந்த 10 ட்ரேடுக்கு என்ன காசு போடுறீங்களோ அந்த காசை அழகாக ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ஒரு ட்ரேடில் போட்டாலே போதும். ஓகேவா? சரி, அடுத்து முக்கியமான விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஃபோக்கஸ் இப்போ வைக்கிறேன். நேற்று நைட்டு கூட எனக்கு ஒரு லாஸ் ஆச்சு, ஆனால் நான் கவலையே படலை. ஏன்னா என் லாஸ் $1.5 நின்றுச்சு. இதே பழசாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு எனக்கு $10-15 லாஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுனால பிரச்சனையே இல்லை. என்னால் அடுத்த ட்ரேடு ஜெயிச்சா நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ட்ரேடுக்கு 1% தான் இது வைக்கிறேன், அதாவது பொசிஷன் சைஸ் வைக்கிறேன். அந்த 1% வைக்கிறதுனால என்ன ஆகுது, எனக்கு லாபம் கொடுத்துச்சுன்னா அந்த 1%ஏ எனக்கு ஈடு கொடுத்தது. 1% நான் ரிஸ்க் வைக்கிறேன், 5% கொடுக்குது. ஸ்விங் ட்ரேடுக்கு எனக்கு அது போதும். ஸ்கேல்ப்புக்கு என்ன பண்ணுறேன், 0.25% வைக்கிறேன். இது உங்களுக்கு புரியுறபடி சொல்கிறேன்னா, என்கிட்ட $100 இருக்குன்னா ஒரு ட்ரேடுக்கும் நான் $1 ரிஸ்க் வைப்பேன். அப்போ என்ன ஆகும், என் ரிஸ்க் ரிவார்ட் 4ன்னு நான் சொல்கிறேன். அப்போ 4 வைக்கிறதுனால $1க்கு $4 நான் லாபம் எடுப்பேன். பரவாயில்லல, $1க்கு $4. 1க்கு 2 விற்கிறதுக்கு 1க்கு 4 எவ்வளோ பெருசு, ரைட்டா? ஸோ அது ஒரு விஷயம். அதனால தான் நான் எப்போ 1% வைப்பேன். நான் இதுவே ஒரு ட்ரேடில் போயிட்டு 5% ரிஸ்க்காக வச்சுட்டு தோத்துட்டேன்னு வைங்களேன், அந்த 5% ரிக்கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் ஸ்கேல்ப்புக்கு நான் 0.25% தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா, ஸ்கேல்ப்புங்கிறது நிறைய ட்ரேட் எடுப்போம் சின்ன டைமில். அப்போ என்ன ஆகும், நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவேன், ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ப்ராப்பராக என்ன பண்ணுவேன், சின்ன பொசிஷன் சைஸ் வச்சுட்டு அந்த குட்டி ட்ரேடை கேப்சர் பண்ணுவேன். அது டீசெண்டான ரிட்டர்ன் கொடுக்கும். ஸ்விங் ட்ரேட் அளவு கொடுக்கலனால ஸ்கேல்ப்பு கொஞ்சம் அமௌண்ட் வச்சு எடுக்கிறதுக்கு தேவையான இதுக்கு காசு தரும். ஓகேவா? அதனால தான் இங்கே கடைசி பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன், நல்ல ட்ரேடு எப்போ வேணால் எடுக்கலாம், ஆனால் தப்பான ட்ரேடு நீங்கள் எடுத்து ஃபண்டு போயிடுச்சுன்னா போனது தான். எனக்கும் நான் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்.
அந்த ஃபண்ட் என்னத்துக்கு இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். பட் தப்பு பண்ணிட்டேன் அவசரப்பட்டு. ஐயோ! நம்ம வந்து அவசரப்பட்டு இந்த மாதிரி போட்டுட்டோமேன்னு. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம், கெயின் ரிக்வயர்ட் டு மேக் அப் ஃபார் லாஸ். இது வந்து வாரன் பஃபெட்டோடைய ஃபேவரட்டான விஷயம். இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல. நீங்கள் 10% லாஸ் பண்ணீங்கன்னா திரும்பி அந்த லாஸை ரிக்கவர் பண்ணுறதுக்கு 11% நீங்கள் ரிட்டர்ன் எடுக்கணும். நல்லா கேளுங்க. 10% லாஸ் பண்ணால் 11% நீங்கள் எடுக்கணும். 20% லாஸ் பண்ணீங்கன்னா 25% சம்பாதிக்கணும். 30%க்கு 43% எடுக்கணும். 40%க்கு 67. 50% லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோல ரூ. 1000 இருக்குன்னா, ரூ. 1000ல ரூ. 500 போயிடுச்சுன்னா, திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் அந்த 100% ரிட்டர்ன் எடுக்கணும். லாஸ் 50, பட் நீங்கள் ஜெயிக்கணும்னா 100% எடுக்கணும். அப்படியே டபுள் ஆகிட்டே போகுது. அடுத்து இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. 60% லூஸ் பண்ணீங்கன்னா 350% நீங்கள் எடுக்கணும். 70% போர்ட்ஃபோலியோலேருந்து போச்சுன்னா 200%, 80%னா 400%, 90% நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா 900% ஆகும் ரிட்டர்ன் எடுக்க. இப்போ புரியுதா நான் ஏன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ண சொல்கிறது? 10% லாஸ் பண்ணதுக்கு 11% நான் எடுக்கணும். 1% லாஸ் பண்ணிட்டேன்னா அசால்ட்டாக கம்மியான இது எடுத்தாலே போதும், நான் ரிக்கவர் பண்ணிடுவேன். பார்த்துக்கோங்க. இதனால தான் நான் எப்போவுமே உங்களை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா 90% லாஸ் ஆனால் 900%, 9x பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ட்ரேடிங்கில். பண்ணலாம். பட் உடனே பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம். ரொம்ப டைம் எடுக்கும். 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும். பிகாஸ் 900%ங்கிறது சாதாரண ரிட்டர்ன் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய ரிட்டர்னாக பார்க்குறதே 10x. அந்த 10x ரிட்டர்னை போயிட்டு நீங்கள் எடுக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. ஸோ எப்போவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோக்கஸாக இருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட 5 டிப்ஸு. இந்த 5 டிப்ஸ்னு இல்லை, இந்த ரூல்ஸை நான் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறேன். நான் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஃபோக்கஸ் ஆன் ட்ரேட்ஸ், ஹேவிங் மினிமம் வின் ரேட், மினிமம் ரிஸ்க் ரிவார்ட், அப்புறம் ஸ்டிக் டு த பிளான். இது எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் ட்ரேடிங் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் என்னோடய எடுத்த ட்ரேட்ஸ் என்னென்ன, நான் எப்படி ட்ரேட் எடுத்தேன், அது எல்லாத்தையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நம்மளோட யூடியூப் சேனல். இது வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து கிரிப்டோவில் கைடன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ மேலே இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.